இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. படம் வெறித்தனமாக இருக்குது, சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் இருக்குது, அமக்கலமாக பயங்கரமாக இருக்குது, நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். சும்மா ஒன்றும் இல்லை சார், பரவாயில்ல, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், அதெல்லாம் செமையாக இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்றீங்க படத்துக்கு எப்படி வந்திருக்கீங்க, என்ன படம் பயங்கரமா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா. கங்குவா ஓடல, இந்த படம் பயங்கரமா ஓடன்னு நினைக்கிறோம். பார்த்துட்டு வந்து சொல்றேன்னா, பார்த்துட்டு வந்து சிறப்பாக சொல்கிறோம், சரிங்களா? ட்ரெய்லர்லாம் தரமா இருக்குதுண்ணா. பார்த்துட்டு வந்து சிறப்பாக சொல்கிறேன், சரிங்களா? படம் நல்லா தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த சூர்யா படத்தினால ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோவா இல்லைங்க. ஹோப் தான் நல்லா இருக்கும். இல்லை ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லருக்கு சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அதனால எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க படம் எப்படி இருக்கும்? படம் காமிச்சது எலிவேட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்க. அதனால நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். இப்போ ரெட்ரோவோட ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, அது பார்த்துட்டு உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? சூர்யாவோட படம் எத்தனை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா தான் தெரியும். பாட்டெல்லாம் கேட்டிங்களா? பாட்டெல்லாம் நல்லா இருக்குது, நீட்டாக எல்லாம் பிடிச்சிருக்கா? நீங்கள் சூர்யா ஃபேனா? ஆமாம். கடைசியாக என்ன படம் சூர்யாவுக்கு வந்தீங்க தேட்டரில்? என்ன படம் வந்து காப்பான் படம். காப்பான் வந்தீங்களா? ரெட்ரோவோட சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆக்சுவலி நிறைய தான் இருக்குது ப்ரோ. ஏன்னா நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லுக், ட்ரெய்லரு, டீசரு, சாங்ஸு எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து வெளில வந்து கம்பேக்டான்னு கத்திட்டா போதும், அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. கார்த்திக் சுப்ராஜ் மேலே நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். சூர்யா மேலே நம்பிக்கை இல்லையா? சூர்யா மேலே நம்பிக்கை இருக்குது, பட் கங்குவா நீங்களும் தானே பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் தான் கெட்டப், இவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இவர் கெட்டப்பில் வந்திருக்காரு. என்னோட இவருக்கு தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நிறைய இருக்கு, பட் அதையும் தாண்டி மற்ற ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? நாங்கள் ஃபேன்ஸு, அதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஏற்றுப்போம். என்ன கேட்டால் எவ்ரி ஒன் இஸ் அ சூர்யா ஃபேன், தேர் லெவல் இஸ் டிஃப்ரெண்ட், தட்ஸ் இட். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோ. ஓகே, அப்போ நல்லா பெரியா இருக்கும்னு வெயிட் பண்ணுறீங்க? நான் ஃபுல் ஐப்பேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாலும் எது ஓவராக பேசிடக்கூடாது, வெளில வந்துட்டு இது பண்ணா, அதாவது படம் பார்த்துட்டு படம் பேசணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே ப்ரோ, இப்போ ட்ரைலரு சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு? படத்தை எக்ஸ்பெக்டேஷன் போன படத்தோட இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. தலைவர் இந்த வாட்டி படத்தை அடிக்கிறோம், நம்ம யாருன்னு காட்டுறோம் எல்லாருக்கும், ஓகேங்களா? கன்ஃபார்ம் வெற்றி தான் இந்த படம். நான் ஆக்சுவலாக தளபதி ஃபேனு, ஆனால் ஃபஸ்ட் டைம் சூர்யா அண்ணா படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட். ஆமாம், சூர்யா அண்ணா பற்றி இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான். அதுவும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ்ன்ற அந்த பேருக்காக தான் வந்தேன் நான், அண்டு சூர்யா அண்ணாவோட படத்துக்காக வந்தேன். சாங்ஸ் ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு? அதோட வந்து அதுலேயே அப்படி இருந்தது, நீங்கள் ரீல்ஸில் பார்க்கும்போது அப்படி இருந்தது, இது நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது 1000% பிளாஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். நீங்களே ரெட்ரோ சூர்யா மாதிரி. சரி, சாங்ஸ் ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க, இதோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு முந்தின படமோட இந்த படத்தோட உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா கங்குவாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் நம்புறோம் நாங்கள், நல்லா பண்ணியிருக்காரு அவர். இன்னும் சாங்ஸ் வந்து இவர் சந்தோஷ் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, அதனால் படம் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. பார்க்கலாம், படம் பார்த்துட்டு நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு ஆக்சுவலி கங்குவா நல்லா தான் இருந்தது, மற்ற ஆடியன்ஸுக்கு வந்து அது இது பண்ணி டம்ப் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆடியன்ஸ் மற்றபடி அவ்வளோ மோசமாக ஒன்றும் அது கிடையாது. ஆனால் அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கங்குவாவில் எப்படி இருந்தது நான். ஆனால் அது படத்தை வெளியே அவுட்லுக் வந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க எல்லாரும் வந்து. சரி, அதில் விட்டது இதில் பிடிப்போம் ரெட்ரோவில், அதனால கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் சரி இருக்குது, கண்டிப்பாக பார்ப்போம், ஹிட் ஆகும். பிளாக் பஸ் வரும்போது வெற்றியாக ஒரு வெளியே வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இங்கே தான் இருப்பீங்க, இங்கே தான் பார்ப்போம். சொல்லுங்க, அண்ணனே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ரோலில் வரும்போது அந்த எக்ஸ்பெக்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக இல்லை, கங்குவா வந்து சரியாக போகலன்னு சொன்னாங்க, பட் கங்குவா எல்லாருக்கும் பிடிச்சதான் இருந்துச்சு. மற்ற ஆடியன்ஸுக்கு டம்ப் பண்ணி தான் அது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அதில் விட்டது ரெட்ரோவில் பிடிப்போம் இல்லைன்ட்டு கண்டிப்பாக சொல்லுவோம்ல, ரெட்ரோவில் பிடிச்சிருவோம். அதுக்கடுத்த வர படம் எல்லாமே தலைவனுக்கு பிளாக் பஸ்டர் தான். ரெட்ரோ நம்மளோட வெற்றி. படம் முடிச்சுட்டு வந்து நிறைய பேசுகிறேன், இப்போ வந்து சிறப்பான தரமான சம்பவத்தை இன்னைக்கு பார்க்க போகிறீங்க, உள்ள தேட்டரில் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு வெளியே வந்து நான் நிறைய பேசணும், அதெல்லாம் வெளியே வந்து பேசுகிறேன். இப்போ அண்ணனை பார்க்க உள்ளே போகிறோம், பார்த்துட்டு வந்து எல்லாமே தெளிவாக பேசுகிறேன். கங்குவா ஃப்ளாப்லாம் கிடையாது, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக் பஸ்டர். ஆஸ்காருக்கு ஒரு நாமினேட் ஆகிற ஒரு ஃபிலிம்ன்ற போது அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அருமை நம்ம மக்களுக்கு தெரியல. இட்ஸ் ஓகே, டவுன்ஃபால் கண்டிப்பாக இருக்கும், பட் ஈகிள் மாதிரி தான் அடிக்க திரும்பி வந்துட்டே இருப்போம். கண்டிப்பாக அண்ணன் மேலே வருவார், வேற லெவலில் வருவார். கம்பேக் இருக்குது, சிறப்பான தரமான சம்பவம் பார்க்கலாம்.